தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. சீனாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் 20 புதிய வைரஸ்களை கண்டுபிடிச்சிருப்பதா வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு கலக்கமடைய செய்திருக்கு. இந்த புதிய 20 வைரஸ்களில் 2 ஹெனிபா வைரஸ்கள் மிகவும் ஆபத்தானவை இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. புதிய ஒட்டுண்ணிகள் பாக்டீரியாக்களும் இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கு. வவ்வால்களோட கிட்னியில் இந்த புதிய வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதனால அவை சிறுநீர் மூலமாக மனிதர்களுக்கு பரவ அதிக வாய்ப்பு இருப்பதா விஞ்ஞானிகள் கவலையை வெளிப்படுத்தியிருக்காங்க. எபோலா, சார்ஸ், மெர்ஸ் வைரஸ் மட்டும் இல்லாமல் அண்மையில் உலகையே ஆட்டுவித்த கொரோனா வைரஸும் வவ்வால்களில் இருந்தே மனிதனுக்கு பரவி இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படும். சீன விஞ்ஞானிகளோட இந்த ஆய்வின் மூலமாக வவ்வால்களில் இன்னும் அறியப்படாத பல பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் போன்ற நுண்ணுயிர்கள் இருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. ஆய்வகத்தில் வச்சு ஆய்வு செய்வதனால மனிதர்களுக்கு தொற்றும் அபாயத்தையே இது அதிகரிக்கும் அப்படின்னு பீட்டர் கொலிங்கன் எச்சரிக்கை விடுத்திருக்கார். இந்தியாவில் கொரோனா தொற்று மறுபடியும் அதிகரிச்சுட்டு வருவது கவலையை ஏற்படுத்தியிருக்கு. பல மாநிலங்களில் புதிய வகை கொரோனா வேரியன்ட் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வார நிலவரப்படி நாடு முழுக்க 3600 பேருக்கும் மேலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதா மத்திய சுகாதார அமைச்சகத்தோட தரவுகள் சொல்லுது. இதெல்லாம் கொரோனா வைரஸ் பற்றிய அச்சத்தை மக்கள் மத்தியில் மறுபடியும் உண்டாக்கி இருக்கக்கூடிய நிலையில் சீனாவில் மேலும் 20 புதிய வைரஸ்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருப்பதா வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த புதிய வைரஸ்கள் எப்படிப்பட்டது, இதனால் மனிதர்களுக்கு என்ன ஆபத்து என்பதை பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். 2019ஆம் ஆண்டின் இறுதியில் மனித குலத்தை நடுநடுங்க வைத்த கொரோனா பெருந்தொற்றால் உலகம் முழுக்க 70 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தாங்க. இந்தியாவில் மட்டும் கொரோனா வைரஸால் சுமார் 4,50,00,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதில் 5,30,000 பேர் உயிரிழந்தாங்க. இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளையும் மலர வைத்த கொரோனா வைரஸ் விலங்குகள் கிட்டிருந்து மனிதர்களுக்கு பரவியதா இல்லை சீனாவின் வூஹான் ஆய்வகத்திலிருந்து கசிந்ததான்னு பல கேள்விகளுக்கு இன்னும் உறுதியான 100% திட்டவட்டமான பதில் கிடைக்கல. அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் சீனாவின் வூஹான் ஆய்வகத்திலிருந்து தான் கொரோனா வைரஸ் பரவியதாக கூறி அதுக்கான ஆதாரங்களை வெளியிடவும் செஞ்சுது. ஆனால் அதை சீனா இன்று வரை திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. பைடன் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI மற்றும் அரசின் அறிவியல் குழு ஆராய்ச்சியாளர்கள் அடங்கிய குழு கோவிட் வைரஸ் சீன ஆய்வகத்திலிருந்து தான் கசிந்ததா அறிக்கையை சமர்ப்பிச்சது. கொரோனா காலகட்டத்தில் மிக குறுகிய காலத்திலேயே தடுப்பூசி எல்லாம் தயாரித்து அதை பெரும்பான்மை மக்களுக்கு செலுத்தியதன் மூலமாக உலக அளவில் கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மீண்டும் 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு கொரோனா வைரஸோட வேரியண்ட்டுகள் உலகம் முழுவதும் பல நாடுகளில் மறுபடியும் பரவத் தொடங்கி இருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி கொரோனா வைரஸையே உலகம் இன்னும் முழுமையாக சமாளிக்க முடியாத சூழலில் இப்போ மறுபடியும் சீனாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் 20 புதிய வைரஸ்களை கண்டுபிடிச்சிருப்பதா வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு கலக்கமடைய செய்திருக்கு. இந்த புதிய 20 வைரஸ்களில் 2 ஹெனிபா வைரஸ்கள் மிகவும் ஆபத்தானவை இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பழங்கள் மற்றும் தண்ணீர் மூலமாக இந்த ஆபத்தான வைரஸ்கள் மனிதனுக்கு நேரடியாகவோ இல்லை விலங்குகள் வழியாகவோ பரவ வாய்ப்பு இருப்பதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சரி, முதல்ல இந்த ஆராய்ச்சி எங்கே நடந்தது, இதில் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன என்பது பற்றிய தகவல்களை முதல்ல பார்க்கலாம். சீனாவின் யுனான் எண்டமிக் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நிறுவனம் மற்றும் டாலி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழுவினர் இணைந்து ஒரு ஆராய்ச்சியை நடத்தியிருக்காங்க. யுனான் மாகாணத்தில் 2017 2021 வரைக்கும் வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்த சுமார் 142 வவ்வால்களின் சிறுநீரக திசு மாதிரிகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சாங்க. இதில் கண்டுபிடிக்கப்பட்ட 20 புதிய வைரஸ்களில் 2 வைரஸ்களோட மரபணு பண்புகள் ஹென்ட்ரா வைரஸ், நிபா வைரஸ் ஆகிய ஆபத்தான வைரஸ்களைப் போல ஒற்றுமை இருப்பது தெரிய வந்திருக்கு. இது மட்டுமில்லை, புதிய ஒட்டுண்ணிகள் பாக்டீரியாக்களும் இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கு. இதில் ஹென்ட்ரா வைரஸ், நிபா வைரஸ்கள் கடந்த காலங்களில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தீவிரமான நோய்களை பரப்பி பெருந்தொற்றுக்கு வழிவகுத்தவைன்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த ஆய்வு தொடர்பான ஆராய்ச்சி முடிவுகள் PLOS பேத்தஜான்ஸ் அப்படிங்கிற இதழில் வெளியாகியிருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், ஒட்டுண்ணிகள் எல்லாமே அறிவியல் யுகம் இதுக்கு முன் பார்த்திடாத புதிய வகைன்னு சொல்லப்படுது. வவ்வால்களோட கிட்னியில் புதிய வைரஸ்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது விஞ்ஞானிகளை கவலையடைய செஞ்சிருக்கு. அதுக்கு சரியான ஒரு காரணமும் இருக்குது. பொதுவாக கிட்னி அப்படிங்கிறது சிறுநீர் உற்பத்தியாகக்கூடிய ஒரு இடம். வவ்வால்களோட சிறுநீர் அவை வாழும் இடங்களில் உள்ள பழத்தோட்டங்கள் அல்லது நீர்நிலைகளில் கலக்கும் வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுது.
இந்த பழங்களை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கோ அல்லது நீரை பருகக்கூடிய விலங்குகளுக்கோ இதன் மூலமாக வைரஸ் தொற்று பாதிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. வவ்வால்களோட கிட்னியில் இந்த புதிய வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதனால அவை சிறுநீர் மூலமாக மனிதர்களுக்கு பரவ அதிக வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் கவலையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 ஹெனிபா வைரஸ்களுக்கு யுனான் வவ்வால் ஹெனிபா வைரஸ் 1, யுனான் வவ்வால் ஹெனிபா வைரஸ் 2 அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த 2 வைரஸ்களோட மரபணு பண்புகள் 52% 57% வரைக்கும் ஹென்ட்ரா வைரஸ் மற்றும் நிபா வைரஸோட பொருந்துவதாகவும் ஏற்கனவே உள்ள இவை 2ம் உயிர்கொல்லி என்றும் விஞ்ஞானிகள் கூறியிருப்பது அறிவியல் உலக அதிர்ச்சியில் உரைய வச்சிருக்கு. கடந்த காலங்களில் இந்த 2 வைரஸ்கள் கடுமையான மூளை தொற்றை ஏற்படுத்தி மிக அதிக உயிரிழப்புகள் நிகழ காரணமாக இருந்ததாகவும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆய்வில் பங்கேற்ற வவ்வால்கள் யுனான் மாகாணத்தோட ஊரக கிராமங்களில் உள்ள பழத்தோட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் பழங்கள் மூலமாக வைரஸ் தொற்று மனிதர்களுக்கு பரவக்கூடும்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த செயல்முறை ஸ்பில் ஓவர்னு அழைக்கப்படுது. சரி, ஏன் வவ்வால்களோட கிட்னியில் ஆய்வு செய்யப்பட்டது? கடந்த காலங்களில் நடந்த பெரும்பாலான ஆய்வுகள் வவ்வால்களோட எச்சத்தில் தான் நடத்தப்பட்டது. ஆனால் தற்போதைய ஆய்வு சிறுநீரகத்தை பிரதானப்படுத்தி இருக்கு. வவ்வால்களில் என்ன வகையான வைரஸ்கள் நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன என்பதை கண்டுபிடிப்பதே இதோட நோக்கம்னு கூறப்பட்டிருக்கு. பேட் பயாலஜின்னு சொல்லப்படும் வவ்வால்களை பற்றி படிக்கக்கூடிய உயிரியலில் இதுக்கு முன் இது போன்ற ஆய்வுகள் நடத்தப்படவில்லைன்னு சொல்லப்படுது. நோய்களை பரப்புறதில் வவ்வாலின் சிறுநீரகங்களுக்கே பிரதான பங்கு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. மனிதர்களை பாதிக்கும் பல வகையான வைரஸ்கள் பலவும் வவ்வால்களில் தான் காணப்படுது. எபோலா, சார்ஸ், மெர்ஸ் வைரஸ் மட்டும் இல்லாமல் அண்மையில் உலகையே ஆட்டுவித்த கொரோனா வைரஸும் வவ்வால்களில் இருந்தே மனிதனுக்கு பரவி இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. இந்த வைரஸ்கள் நேரடியாகவோ இல்லை வவ்வால்களோட எச்சம் கலந்த பழங்கள், தண்ணீர் மூலமாகவோ மனிதனுக்கு பரவி இருக்கலாம்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது. 20 வைரஸ்கள், அதில் 2 முற்றிலும் புதிய ஆபத்தான வைரஸ்கள் தவிர ஒரு புதிய ஒற்றை செல் ஒட்டுண்ணியும் இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு க்ளோசியல்லா யுனானென்சிஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. 2 பாக்டீரியாக்களும் இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் ஃப்ளாவோ பாக்டீரியம் யுனானென்சிஸ் அப்படிங்கிறது அறிவியல் உலகத்தில் இதுவரை அறியப்படாததுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மலேசியாவில் நிபா வைரஸ் பாதிப்பு பரவிய பகுதியில் இருந்ததை போன்ற ஒரு காலநிலையே சீனாவோட யுனான் மாகாணத்திலையும் இருப்பதாகவும் வன உயிரினங்களை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னும் ஆய்வாளர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. சீன விஞ்ஞானிகளோட இந்த ஆய்வின் மூலமாக வவ்வால்களில் இன்னும் அறியப்படாத பல பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் போன்ற நுண்ணுயிர்கள் இருப்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. வவ்வால்களோட எச்சத்தை மட்டுமே ஆய்வு செய்து வந்த அறிவியல் உலகம் சிறுநீரகம் போன்ற உள் உறுப்புகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி இருப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் வவ்வால்களால் மனித குலத்துக்கு ஏற்படக்கூடிய அபாயகரமான பெருந்தொற்றுகளை கணிக்க முடிவதோடு அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கவும் உதவும்னு ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது போன்ற ஆய்வுகள் தேவையற்றதுன்னோ ஆய்வகத்தில் மனித செல்கள் அல்லது குரங்கு செல்களில் வச்சு வளர்க்கப்படக்கூடிய வைரஸ்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த தொற்றுநோய் நிபுணர் பீட்டர் கோலிங்யன் அதிருப்தி தெரிவிச்சிருக்கார். எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் 1% வைரஸ்கள் பற்றி மட்டுமே அறிவியல் உலகத்துக்கு தெரியும். புதிய வைரஸ்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதனால் மட்டுமே அதனால் வரக்கூடிய நோய்களை தடுத்து விடலாம்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஆய்வகத்தில் வச்சு ஆய்வு செய்வதனால மனிதர்களுக்கு தொற்றும் அபாயத்தையே இது அதிகரிக்கும் அப்படின்னு பீட்டர் கோலிங்யன் எச்சரிக்கை விடுத்திருக்கார். தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.